நரி ஒன்று கிணத்துல தவறி விழுந்துருச்சாம். விழுந்த அந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவாங்கன்னு காத்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒருத்தருமே அந்த பக்கம் வரவே இல்லை. அதனால சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் தண்ணிக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சாம் நரி. 10 நாள் ஆகிப்போச்சு. அன்னைக்கு அந்த பக்கமாக ஒரு ஆடு மேன்னு கத்திக்கிட்டே வந்துச்சு. உடனே நரி உஷாராயிருச்சு. இந்த ஆட்டை வச்சு எப்படியாவது நம்ம மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லி நரி நினைக்குது. ஆடண்ணே ஆடண்ணே இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கூப்பிட்டுச்சு நரி. கிணத்துல இருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்துச்சு. என்ன நரியாரே, தவறி விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆடு கேட்குது. அதுக்கு நரி சொல்லுச்சு, நானாவது தவறி விழுறதாவது, நான் வேணும்னு தான் கிணத்துக்குள்ளேயே இறங்கினேன். இந்த கிணத்து தண்ணி ரொம்ப சுவையாக இருக்குது, நீ வேணும்னா இறங்கி வந்து குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுது நரி. ஆடு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே கிணத்துக்குள்ளே குதிச்சிருது. நரியே, இந்த தண்ணி ஒன்றும் அவ்வளோ சுவையாக இல்லையே அப்படின்னு சொல்லுது ஆடு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்போ எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி ஆடு கேட்குது. முதல்ல உன் மேலே ஏறி நான் வெளியே போகிறேன், அப்புறமா கை நீட்டுறேன், என் கையை பிடிச்சிட்டு நீயுமே வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது. ஆடும் சரின்னு சொல்லுது. ஆடு மேலே ஏறி நரி வெளியே வந்துருச்சு. கையை கொடு, என்னை சீக்கிரமாக காப்பாற்று அப்படின்னு சொல்லுது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாற்றுறது? எதை செஞ்சாலும் விவேகமாக புத்திசாலித்தனத்தோடு செய்யணும். இப்போவாது புரிஞ்சுக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி கிளம்பிருச்சு. தன் முட்டாள்தனத்தை நினச்சி ஆடு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.